ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்த ஒரு விஷயத்தை பாருங்க. எப்பொழுதும் தற்பெருமை என்பது சில பொழுது உங்களுக்கு உங்களை வச்சு மட்டும் வராது, உங்களோட சொத்தை வச்சு வரும். அதாவது அது உங்களுக்குள்ள இல்லை, வெளியே இருக்குது, அதை வச்சு வரும். குடும்பத்தை வச்சு வரும், மனைவியை வச்சு வரும், பிள்ளையை வச்சு வரும். எதெல்லாம் வச்சு என்ன செய்யும் வரலாம், வெளிரங்கமான நிகழ்வுகளை வச்சு வரலாம். பார்க்குறோம், சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்தில் கொஞ்சம் பேராக இருந்தாங்க. அவங்களுடைய டோட்டல் நம்பிக்கையும் எப்பயும் கொஞ்சமாக இருந்தால் யாரில் நம்பிக்கை நமக்கு அதிகமாக இருக்கும்? உண்மையான இறையச்சம் இருந்தால் அல்லாஹ்ல தான் என்ன செய்யும் நம்ம நம்பிக்கை அதிகமாக. இப்போ பத்ர் யுத்தத்தில் அப்படி நல்ல நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஹுனைன் யுத்தத்துக்கு வார நேரத்தில் ஏற்கனவே எல்லாரும் வெற்றி, இந்த சகீஃப் ஹவாஸின் என்ற 2 கோத்திரங்களை தவிர அந்த யுத்தம் முழுமையாக என்னது, அதாவது வெற்றி அடைந்து இப்போ அவங்களுக்கு எதிரான யுத்தம் தான் ஹுனைன் யுத்தம். இந்த ஹுனைன் யுத்தத்தில் மக்கள் பார்க்குறாங்க, எப்படி இந்த பக்கம்லாம் பார்க்குறாங்க, க்ரௌடுன்னா அப்படி க்ரௌடு. யுத்த காலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் யுத்த காலத்தில். அது அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி என்ன, நம்ம பத்ர் யுத்தத்திலேயே நம்ம வெற்றி கொண்டோம், இதில் நான் நினைக்கலாமா மோதலாமா அவங்களுக்கு? பத்ர் யுத்தத்தில் நம்ம பத்ர் யுத்தத்தில் வெற்றி கொண்டோம் அப்படின்னு நினைச்சுதான் வரல. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன், விளங்கிட்டா? அதாவது நம்ம அந்தந்த மாதிரி பெரிய பெரிய இந்த அதாவது சின்ன சின்ன யுத்தங்கள் எல்லாம் பெரிய பெரிய யுத்தங்கள் எல்லாம் சின்ன கிரௌடோட என்ன செஞ்சுக்கிறோம், வெற்றி பெற்றிருக்கிறோம். இது என்ன பெரிய கிரௌட், இதுல நமக்கு மோதவே முடியாது என்கின்ற அளவில் அவங்க நினைக்கிறாங்க. அல்லாஹு தஆலா மிக 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 வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பெருமை. அதாவது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அல் கிப்ரியாஉ, அதாவது ரிதாய், பெருமை என்பது எனது மேலாடை. பெருமை என்பது எனது மேலாடை. ஃபமன் நாஸஅனி ஃபீ, யாரு பெருமை அடிக்கிறோம் அதில் போராடுற மாதிரி, அதை களைவதற்கு போராடுவது போலேன்னு ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல். இப்போ இவர்கள் அந்த ஒரு சாதாரண ஒரு தற்பெருமை வந்த உடனேயே ஒன்றுமே காட்டிக்கல, உள்ளத்தில் ஒரு தற்பெருமை. இது செகண்டுக்கு ஏற்பட்டதா, காலங்காலமாக ஏற்பட்டதா? இது அந்த செகண்டுக்கு ஏற்பட்டது, அது அந்த நிலைமையில் ஏற்பட்டது. அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, அது அல்லாஹ் தஆலா பிடிக்கல. பாருங்க, அல்லாஹ் தஆலா யாருக்கு நிஅமத் அதிகமாக வழங்கிக்கிறானோ அவர்கள் அவசரமாக தண்டிப்பான், அவர்களை அவசரமாக தண்டிப்பான். யாருக்கெல்லாம் நிஅமத்துக்களை குறைய கொடுத்து, அறிவை குறைய கொடுத்து அவங்களுக்கு லேட் ஆக்குவான். இல்லைன்னா காலாகாலமாக தற்பெருமைன்றது நம்ம உள்ளத்தில் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சோதனை அல்லாஹ் தரல. நபித்தோழர்கள் அந்த செகண்டுக்கு தான் நினைச்சாங்க, உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், கண்டிச்சாண்டா. அவங்கள அல்லாஹ் விரும்பலைன்னு அர்த்தம் இல்லை, அவங்கள அல்லாஹ் அதிகமாக விரும்புறான்னு அர்த்தம். அதனால தான் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர் சொன்னார்கள், அல் மஅசியத்து பஅதல் மஅசியா அஸாப். ஒரு பாவம் செஞ்ச பின்னால மறுபடி பாவம் செய்றீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு அஸாப்னு அர்த்தம். இறைவனுடைய ஒரு பாவம் செஞ்ச பின்னால அடுத்த பாவம் செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாம சான்ஸ் கிடைக்குதுன்னா அல்லாஹ் உங்களை தண்டிக்கிறான்னு அர்த்தம். ஒரு பாவம் செய்த உடனேயே உங்களுக்கு பெரிய சோதனை விழுந்து உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத நிலைமை வந்தா அல்லாஹ் உங்களை விரும்புறான்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா உங்களை விரும்புகிறான்னு அர்த்தம். இந்த இடத்துல அவங்க அதை செய்த உடனேயே அல்லாஹ் தஆலா தண்டிக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது லக்கத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின் வ யௌம ஹுனைன். அல்லாஹ் உங்களுக்கு பல இடங்கள்ல உதவி செஞ்சிருக்கிறான். ஹுனைனுடைய நேரத்திலும் உதவி செய்தான். இஸ் அஅஜபத்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ. உங்களது கிரவுட் உங்களுக்கு பெருமையை தந்தது. உங்களோட கிரவுட் இது உங்களுக்கு பெருமையை தந்தது. உங்களுக்கு அந்த கிரவுட் பெருமையை தந்துட்டு அல்லாஹ் ரிசல்ட்டை சொல்றான், என்னடா ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ. பெருமையை தந்த உங்களுக்கு அது எந்த பிரயோஜனத்தையும் தரல என்றான். பெருமையை தந்த எது உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தரவில்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால், அந்த கிரவுட் என்ற பெருமிதத்தை அங்கே உடைச்சு காட்டினான். அந்த கிரவுட் என்ற பெருமிதத்தை கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சில தோழர்களும் நின்று பிடிச்சித்தான் அந்த யுத்தத்தை திருப்பி கொண்டு வர வேண்டியிருந்துச்சு. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஹ்லாஸாக ஆரம்பத்தில் பையத்து செய்ய நபி தோழர்களை அழைத்துத்தான் அந்த யுத்தத்தை மறுபடி பழைய நிலைக்கு என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தார்கள். அப்படி என்று சொன்னால் என்றைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ் அஜாப், நமக்கு எதை ஒன்றை வைத்தும் என்ன செய்யக்கூடாது, இந்த அஜாப் வரக்கூடாது, இந்த தற்பெருமை வரக்கூடாது. சில பொழுது உள்ளத்தில் தற்பெருமை இல்லாம இருக்கும், ஆனா அந்த வார்த்தையை நம்ம சொல்றதுல பிரச்சனை இல்லையே நினைப்போம். நம்ம உள்ளத்துல இல்லாது விட்டாலும் கூட வார்த்தையில தற்பெருமையுடைய வசனமாக இருந்தால் அதை என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். நம்மகிட்ட ஒரு பழக்கம், நம்ம பெருமைக்காக வேண்டி சொல்லலை அப்படின்ட்டு பெருமையாக தான் சொல்றது, புறத்துக்காக வேண்டி சொல்லலைன்னு பேசுறது புறம் தான், சொல்லி காட்டுறதுக்கு சொல்லலைன்னு சொல்லி காட்டுறது தான் செய்யறது. அந்த முன்னுரை எப்படி இருக்கும்னா அது இல்லாத மாதிரி என்ன செய்ய இருக்கு. இவருக்கு மற்றவங்களுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, இவர் முன்னுரை சொன்னாரா, அவர் முன்னுரை சொல்லலை, இவ்வளவுதான். ஆனால் ரெண்டு பேரும் செய்யற வேலை என்ன, நான் பெருமைக்காக சொல்லலைன்ட்டு பெருமை சொல்றது. அப்ப எனவே மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னால், நம்மை
அதாவது தற்பெருமை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் ஒன்றாக நமக்கு சூழ உள்ள கிரௌடு, பொருளாதார இவைகள் கூட என்ன செய்யலாம், அமையலாம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாள்ல ரசூலுல்லாஹ் தற்பெருமை அந்த அடிக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு அவங்க யாருமே என்ன செய்யல, தற்பெருமை அடிக்கலாங்க. ஆனா சோதனை அவங்களுக்கு சேர்த்தா வந்துச்சு. சோதனை அவர்களுக்கும் சேர்த்து தான் என்ன செய்தது வந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ள. எனவே நாம போற இடத்துல நம்மளோட ஒரு 10-20 பேர் தற்பெருமையோடு உள்ளவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அது யாரை சேர்த்து பாதிக்கும், எங்களுடைய பயணத்தை சேர்த்து என்ன செய்யும், பாதிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது மிக பிரதானமான மூன்றாவது பகுதி. சுன்னா இந்த இஅஜாப், அதாவது கிரௌட் என்கின்ற சிந்தனையை, நம்மட்டுள்ள பலங்களை பற்றிய நம்பிக்கையை சுன்னா என்ன செய்து மிகவும் கடுமையாக எச்சரிக்கிறத பார்க்கிறோம். யூதர்கள் ஒரு கோட்டை என்ன செஞ்சிருந்தாங்க, அவங்களுடைய புல் பாதுகாப்புமே என்ன இருந்தா கோட்டை தான். அந்த கோட்டையை பூட்டிக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்றான், வதன்னு அன்னஹும் மானிஅத்துஹும் ஹுசூனுஹும் மினல்லாஹ், தங்களது கோட்டை இறைவனை விட்டு எங்களை தடுத்து விடும் அப்படின்னு அவர்கள் நினைத்தார்கள்ன்றான். இறைவனை விட்டு தடுத்து விடும் என்று சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்களா? அப்ப இறைவன் அந்த வார்த்தையை ஏன் சொல்றான் அப்படி என்று சொன்னா, எங்களுக்கு ஆபத்தே வராதென்று ஒருவன் ஏதாவது ஒன்றை வச்சு நினைச்சான்னு சொன்னா இறைவனை மறக்கிறான் அர்த்தம். இறைவனை மறக்கிறான் அர்த்தம். அப்ப எனவே இறைவனை அவன் மறந்தான்னு சொன்னா இறைவனிடமிருந்து அது தடுக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனா அல்லாஹு தஆலா அவர்கள் நினைக்காத புறத்தால் என்ன செஞ்சான், அவர்களை அழித்தான்னு குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே சுன்னா எங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கிறது. சுன்னா தற்பெருமையை பற்றி சொன்ன செய்திகள் என்ன? இப்லீஸ் தற்பெருமை அடித்தான், அதனால என்ன செஞ்சா அழிஞ்சு போனதை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்பெருமை பத்தி என்ன செய்றாங்க, கடுமையாக கண்டிக்கிறார்கள். பாவத்தை விட பெரிய ஒரு பாவமாக என்ன செய்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல ஹுனைன் யுத்தத்தில் ஏற்பட்ட கிரௌடை பற்றி ஏற்பட்ட தற்பெருமை அவங்களை அழிச்சதை பார்க்கிறோம். யூதர்கள் அவர்களை கோட்டையை வைத்து என்ன செஞ்சாங்க, நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு நினைச்சாங்க, அதனால் அழிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட ஒரு பெரிய ஒரு செய்தி சொன்னாங்க. அதாவது இஅஜாப் பின் நஃப்ஸ், ஒரு மனிதன் தற்பெருமை உணர்வு சில பொழுது மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம், விளங்கப்படுத்தாமல் இருக்கலாம். உள்ளத்துக்குள்ள இருந்தாலே சில பொழுது மிகப்பெரிய அழிவு வரலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் பனூ இஸ்ராயீலுடைய காலத்தில் ஒரு மனிதர் நடந்து போறாரு. நடந்து போற நேரத்தில் அவர் எப்படி இருந்தார் சொன்னா, தலையை அழகா நீட்டா வாரி அழகா வாரி எதிரியார். ட்ரெஸ் அப்படி ஒரு அழகான ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கண்டு அவர் நடந்த நட வந்து பெருமையான ஒரு நடை. அதாவது இந்த உலகத்தில் நம்மளை விட்டா ஆள் இல்லை என்ற ஒரு நடை அவர் என்ன செய்யறாரு, நடக்கிறாரு. அந்த தற்பெருமை இறைவனுக்கு பிடிக்காமல் அவனை பூமி விழுங்கியது என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் மறுமை வரைக்கும் அவன் உள்வாங்கப்பட்டு கொண்டே இருப்பான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் புகாரில் வருது, மறுமை வரைக்கும் உள்ளே இழுக்கப்பட்ட அவன், அதாவது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு இடத்த அல்லாஹ் வச்சுக்கிறான் இந்த உலகத்தில், அந்த நிலையோட அவன் நின்றுவான், அது கீழே அது என்ன செய்யாது, போகாது. ஆனால் பூமியுடைய அடித்தட்டு எதிர்க்குதோ அது வரைக்கும் உள்வாங்கப்பட்டு கொண்டே இருப்பான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியில் வரக்கூடிய செய்தி. அவன் செஞ்சது எதுவுமே இல்லை, தற்பெருமை. ஆனா தற்பெருமை அவனுக்கு 100% இருந்திருக்கு. அவனுடைய ட்ரெஸ் ரசூலுல்லாஹ் சொல்றதேண்டா, அவனுடைய ட்ரெஸ்ஸும் அவனுடைய முடியுடைய அழகும் அவனுடைய நடையும் இந்த மாதிரியான ஒரு நிலையின் காரணமாக அவனுடைய உள்ளத்துல, அதாவது முஜபும் பினஃப்ஸிஹி, தன்னை பற்றி ஒரு பெரிய ஒரு தற்பெருமையோடு அவன் நடக்கிறான். அந்த நடையால அல்லாஹ் என்ன செய்தான், அவனை இப்படி பூமி விழுங்க செய்தான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னொரு ஹதீஸ்ல வருது என்ன, ஒரு செருப்பு அழகா இருக்கணும், ஷர்ட் அழகா இருக்கணும்னா பெருமை இல்லை. ஆனா பெருமை இல்லைன்னா என்ன, அழகாக இருக்கணும்னு நினைச்சா பெருமை இல்லை. ஆனால் தன்னை விட்டு ஆள் இல்லைன்னு நினைச்சான்னு சொன்னா அது ஒரு பெருமைக்குரிய அடையாளம், அது மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தும் இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே தற்பெருமை ஒரு மிக மோசமான ஒரு விளைவை நமக்கு ஏற்படுத்தும் என்பதை என்னூடாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தற்பெருமைன்றது என்றைக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, யாருக்கும் எந்த ஒரு வகையிலும் நம்ம உடனே நமக்கு வந்ததுன்னா உடனே அதை நீக்கிக் கொள்ள வேண்டும். நமக்குள்ள குறைகளை பற்றி என்ன செய்யணும், நமக்கு என்ன தவறுகள் இவைகளை நம்ம சிந்திக்க நம்ம பழக வேண்டும். இவ்வளவு பெரிய அழிவை அதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக அந்த ஹதீஸ் என்ன செய்கிறது, சொல்கிறது.